ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம ஸ்லீவ் எப்படி ஈஸியாக கட் பண்ணலான்னு வீடியோ பார்க்கலாம். இது வந்து ஒரு 38 இன்ச்சஸோட லைனிங் ப்ளவுஸ். ஸோ நமக்கு நாலாக போடும்போது நமக்கு கிளாத் பத்தாது. அதனால் நான் ஒரு சைடு உள்ளே தள்ளி நான் மடிச்சுக்கிறேன். பேக்கில் மட்டும் நம்ம ஜாயின் கொடுக்குற மாதிரி வரும். ஈவன் பண்ணிக்கிறதுக்காக கீழே ஒரு லைன் போட்டுக்கிறேன். அடித்து திருப்புறதுக்காக ஒரு 1/2 இன்ச் மட்டும் நான் லைன் போட்டுக்கிறேன். ஏன்னா இது லைனிங் ப்ளவுஸ். சிங்கிள் ப்ளவுஸு அப்படின்னா நீங்கள் 1.5 இன்ச்சு கிளாத் விட்டுக்கோங்க நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்காக. இந்த ஸ்லீவோட ஹைட்டு வந்து 6.5 இன்ச். ஸோ 6.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மேலேயும் கீழேயும் மார்க் பண்ணி ஈவனாக இருக்கிறதுக்காக நான் லைன் போட்டுக்கிறேன். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்லீவோட ரவுண்டு வந்து 12 இன்ச். 12ல் பாதி நமக்கு வந்து 6 இன்ச்சு. ஸோ 6 இன்ச்சு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே 6 இன்ச் வச்சா நமக்கு வந்து ஸ்லீவ்க்கு வந்து அதை விட ஒரு 1.5 இன்ச்சு கூட. இங்கே 7.5 இன்ச் இங்கே வர மாதிரி பார்த்துக்கணும். அங்கே 6.5 வைக்கும்போது இங்கே 7.5 இன்ச்சு வர இடத்துல தான் நமக்கு கரெக்டான ஒரு அளவு. 1.5 இன்ச்சு கூட, 6ஓட 1.5 கூட 7.5. அப்போ அந்த 7.5 மார்க் பண்ணாலும் அங்கேருந்து நான் ஒரு 3 இன்ச்சு நான் லெஸ் பண்ணிக்கிறேன் அடிக்க உயரத்துக்காக. ஸோ இந்த நம்ம இப்போ மார்க் பண்ணதையும் நம்ம ஸ்லீவ் ரவுண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேலேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக அது கீழே தான் நம்ம வளைவு வரைய போகிறோம். ஆம்கோல் ஸ்கேல் வச்சு இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அதிலிருந்து கீழே நம்ம மார்க் பண்ண இந்த 7.5 இன்ச்சுக்கு நேராக வர மாதிரி ஸ்கேல் வச்சு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். வளைவாக வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் ஸ்லீவ் தூக்குன மாதிரி எதுவும் இருக்காது. கீழே தையலுக்காக எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச். அது இந்த ஸ்கேல் வந்து கரெக்டாக 1.5 இன்ச்சு. ஸோ அதை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கீழே மட்டும் நம்ம ஜாயின் போட்டுக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த ஸ்லீவோட நம்ம ஆம்கோல் ரவுண்டு வந்து 17 இன்ச். ஸோ அதில் பாதி எட்டரை அது வருதான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஈஸி மெத்தட் வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட் கட் பண்ணிப்போம்ல, அதை வச்சு நம்ம அளந்து பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும். நமக்கு ஸ்லீவ் கட் பண்ணது கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணி பாருங்கள், நமக்கு ஈஸியாக இருக்கும். மார்க் பண்ண இடத்துல நம்ம நாச்சஸ் போட்டுக்கலாம். சென்டர் தெரியுதுக்காக அங்கே ஒரு நாச்சஸ், கீழே மடிச்சடிக்க மார்க் பண்ண இடத்துல ஒரு நாச்சஸ் போட்டுக்கோங்க. இந்த சைடு மட்டும் நம்ம ஜாயின் கொடுக்குற மாதிரி வரும். இப்போ நம்ம வந்து உள் வளைவு வெட்டிக்கலாம். ஃப்ரண்ட்டில் ஒரு 1/4 இன்ச்சில் ஆரம்பித்து 1/2 இன்ச்சில் வந்து திரும்ப ஒரு 1/4 இன்ச்சில் முடிகிற மாதிரி நான் வளைவு வரைஞ்சிருக்கிறேன். அதை அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். ஃப்ரண்ட்டு பார்ட் இதான்னு தெரியறதுக்காக நான் அங்கே ஒரு நாட்ச் போட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ஒரு ஸ்லீவ் கட்டிங். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.